மானாமதுரையில் போலீஸ் கைது செய்த இளைஞர் ஆகாஷ் என்பவர் உயிரிழந்த வழக்கில் தற்போது பிரேத பரிசோதனை செய்ய உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. மதுரை ராஜாஜி மருத்துவமனை முதல்வர் தலைமையில் விரைவாக இந்த பிரேத பரிசோதனை செய்யவும் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. முக்கிய செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். மானாமதுரையில் போலீசால் கைது செய்யப்பட்ட இளைஞர் ஆகாஷ் என்பவர் உயிரிழந்திருந்தார். இந்த வழக்கில் தற்போது அவருடைய உடலை விரைவாக பிரேத பரிசோதனை செய்ய உத்தரவானது பிறப்பிக்கப்பட்டு இருக்கிறது. மதுரை ராஜாஜி மருத்துவமனையினுடைய முதல்வர் தலைமையில் இந்த பிரேத பரிசோதனையை விரைவாக நடத்தவும் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களை செய்தியாளர் மாரிசாமி வழங்க கேட்கலாம். மாரிசாமி வணக்கம். தொடர்பான விவரங்களை பதிவு பண்ணலாம். மாரிசாமி, மானாமதுரை காவல் நிலைய போலீசார்கள் கைது செய்ததாக கூறப்பட்டு ஆகாஷ் என்ற இளைஞர் காவல் மரணம் அடைந்துள்ளார். இந்த விவகாரம் தொடர்பாக உயர்நீதிமன்ற மதுரை அமர்வில் இன்று காலை அவசர வழக்காக இதை விசாரிக்க வேண்டும் இந்த வழக்கை எடுத்து என அவருடைய தரப்பு, அதாவது அந்த ஆகாஷ் என்பவரின் தந்தை கண்ணன் என்பவரின் தரப்பில் ஒரு முறையீடு வைக்கப்பட்டது நீதிபதிகளிடம். வழக்கறிஞர் தனது முறையீடை வைத்தார். அதற்கு நீதிபதி மனுவாக தாக்கல் செய்யுங்கள், பிற்பகல் விசாரித்து விடுவோம் என கூறினார். அதை அடுத்து மனுவாக தாக்கல் செய்யப்பட்டது. பிற்பகலில் இந்த விசாரணை துவங்கி விசாரணை நடைபெற்ற போது மானாமதுரை காவல் நிலைய சிசிடிவி காட்சிகளை பாதுகாக்க வேண்டும், உடற்பதிவு வீடியோ பதிவு செய்ய வேண்டும் என்ற கோரிக்கைகள் எல்லாம் அரசு தரப்பிற்கு நீதிபதி கூறினார், அறிவுறுத்தல்களை கூறினார். அந்த அறிவுறுத்தல்களை அரசு தரப்பு ஏற்பதாக தெரிவித்தார்கள். அதை அடுத்து இந்த விஷயங்களை எல்லாம் பதிவு செய்து கொண்ட நீதிபதி அரசு தரப்பில் கோரிக்கைகள் ஏற்கப்பட்டிருக்கிறது. ஆகவே பொதுமக்களுக்கு சிரமம் ஏற்படும் வகையில் சாலை மறியல் செய்து கொண்டிருக்கிறார்கள். அந்த சாலை மறியலை கைவிட்டு கலைந்து செல்ல மனுதாரர் அறிவுறுத்த வேண்டும். அவர்களது உறவினர்கள் தான், அதாவது ஆகாஷின் உறவினர்கள் தான் அந்த சாலை மறியலில் ஈடுபட்டு வருகிறார்கள். அவர்களை மனுதாரரின் தந்தை உள்ளிட்ட மனுதாரரின் அந்த சம்பந்தப்பட்ட குடும்பத்தார்கள் அவர்களை அறிவுறுத்த வேண்டும், அவர்கள் கலைந்து செல்ல வேண்டும். அதுபோக சம்பந்தப்பட்ட நீதித்துறை நடுவர் முன்னிலையில் மதுரை ராஜாஜி மருத்துவமனை முதல்வர் தலைமையில் விரைவாக உடற்கூறாய்வு, அவரது உடலை அந்த ஆகாஷின் உடலை விரைவாக உடற்கூறாய்வு செய்ய வேண்டும் என உத்தரவிட்டு வழக்கு மார்ச் 11ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டிருக்கு. இதற்கு முன்னதாக அந்த மனுவில் என்ன கூறப்பட்டிருக்கிறது என்றால், இது கைது செய்யப்பட்டு அவர் இறந்து விட்டார் என கூறப்படுகிறது. ஆனால் இது காவல் மரணம். ஆகவே இந்த மரணத்திற்கு காரணமான அந்த காவல்துறையினரை மீது வழக்கு பதிவு செய்து அவர்களை கைது செய்ய வேண்டும். மேலும் இந்த குடும்பத்திற்கு 50 லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகள் எல்லாம் மனுவில் வைக்கப்பட்டிருக்கிறது. முதலில் இந்த அவர்களது மறியலை கைவிட்டு உடற்கூறாய்வு செய்வதற்கான ஏற்பாடுகளை நீதிமன்றம் உத்தரவாக பிறப்பித்திருக்கிறது. உங்களுடைய விவரங்களுக்கு நன்றி மாரிசாமி. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட், இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.